நண்பர்களுக்கு வணக்கம். MEGTNPSC அகாடமியிலிருந்து முனைவர் மா. விஜய் அலெக்சாண்டர். நவம்பர் மாதம் 29ஆம் தேதியின் முக்கியமான நடப்பு நிகழ்வுகளை காண்போம். வக்பு சட்ட திருத்த மசோதாவை ஆய்வு செய்ய அமைக்கப்பட்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழு தனது அறிக்கையை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்கான கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் கூட்டுக்குழு தனது அறிக்கையை சமர்ப்பிப்பதற்கான கால அவகாசம் அடுத்த ஆண்டு 2025 பட்ஜெட் கூட்டத்தொடரின் கடைசி நாள் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படும் விவகாரங்களுக்கான பட்டியலில் வக்பு மசோதாவும் இடம்பெற்றிருந்தது. கூட்டுக்குழுவின் பதவிக்காலம் நீட்டிக்கப்பட்டு இருப்பதால் நடப்பு கூட்டத்தொடரில் வக்பு சட்ட திருத்த மசோதா நிறைவேற்றப்படாது என்பது உறுதியாகியுள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலத்தின் 14வது முதல்வராக ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா தலைவர் ஹேமந்த் சோரன் பதவியேற்றார். தலைநகர் ராஞ்சியில் பிரம்மாண்டமாக நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் ஹேமந்த் சோரன் ஆளுநர் சந்தோஷ்குமார் கங்வார் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். 49 வயதாகும் ஹேமந்த் சோரன் தனது அரசியல் பயணத்தில் உள்கட்சி அதிருப்தி, வழக்கு விசாரணைகள், தனிப்பட்ட பின்னடைவுகள் என பல்வேறு சவால்களை எதிர்கொண்டவர். கடந்த 2009இல் மாநிலங்களவை எம்பியாக இவரது அரசியல் பயணம் தொடங்கியது. கடந்த 2010இல் அர்ஜுன் முண்டா தலைமையிலான பாஜக அரசில் துணை முதல்வராக பதவியேற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த 2013இல் தனது 38 வயதில் காங்கிரஸ் RJD ஆதரவுடன் ஜார்க்கண்ட் முதல் இளம் வயது முதல்வர் என்ற பெருமையோடு அந்த பதவிக்கு வந்தவர் ஆவார். 3 ஆண்டு கால திமுக ஆட்சியில் விவசாயிகளுக்கு 1.69 லட்சம் மின் இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாக மின்சாரத்துறை அமைச்சர் வி. செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். சூரியனின் புறவெளியை ஆய்வு செய்வதற்காக உருவாக்கப்பட்ட ஐரோப்பிய விண்வெளி மையத்தின் புரோபா 3 செயற்கைக்கோளுடன் PSLV-C-59 ராக்கெட் விண்ணில் ஏவப்பட உள்ளது. இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தின் இஸ்ரோவின் கீழ் செயல்படும் நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிடெட் நிறுவனம் வெளிநாட்டு செயற்கைக்கோள்களை விண்ணுக்கு அனுப்பும் வர்த்தக நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. அதன்படி இதுவரை 430க்கும் மேற்பட்ட வெளிநாட்டு செயற்கைக்கோள்களை நியூ ஸ்பேஸ் நிறுவனம் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தியுள்ளது. பெரும்பாலான உலக நாடுகளின் விண்வெளி ஆய்வு நடவடிக்கைகளுக்கு இஸ்ரோ பங்களித்து வரும் நிலையில் அண்மையில் ஐரோப்பிய விண்வெளி ஆய்வு அதாவது ESA நிறுவனத்துடன் நியூ ஸ்பேஸ் இந்தியா நிறுவனம் புதிய ஒப்பந்தம் ஒன்றை மேற்கொண்டது. அதன்படி புரோபா 3 எனப்படும் இந்த ESA நிறுவனத்தின் 2 செயற்கைக்கோள்களை PSLV-C-59 ராக்கெட் மூலம் புவியிலிருந்து 60,500 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சுற்றுவட்ட பாதையில் நிலைநிறுத்தி சூரியனின் புறவெளி கதிர்கள் ஆய்வு செய்யப்பட உள்ளன. ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் ஏவுகலத்தில் இருந்து ராக்கெட் செலுத்தப்பட உள்ளது. பட்டப்படிப்பு காலத்தை குறைக்கவோ அல்லது நீட்டிக்கவோ அனுமதிக்கும் வகையிலான புதிய வசதி விரைவில் அறிமுகப்படுத்தப்படும் என பல்கலைக்கழக மானியக் குழு அறிவித்துள்ளது. உயர்கல்வி நிறுவனங்கள் குறைக்கப்பட்ட கால அளவுடன் கூடிய பட்டப்படிப்பு திட்டம் ATP மற்றும் நீட்டிக்கப்பட்ட கால அளவுடன் கூடிய பட்டப்படிப்பு திட்டங்களை வழங்குவதற்கான வழிகாட்டு நடைமுறைக்கு அண்மையில் நடைபெற்ற UGC கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது. பல வெளிநாட்டு முன்னணி பல்கலைக்கழகங்கள் ஏற்கனவே இது போன்ற நடைமுறைகளை அறிமுகப்படுத்தியுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த 7 ஆண்டுகளில் வேலைக்கு செல்லும் பெண்களின் எண்ணிக்கை இந்திய அளவில் இரட்டிப்பாகி உள்ளதாக மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். அந்த தரவுகளின்படி 2017-18ஆம் ஆண்டில் 22% இருந்த வேலைக்கு செல்லும் பெண்களின் சதவீதம் 2023-24இல் 40.3% உள்ளது. கட்டாய வேலைக்கு உட்படுத்தப்படும் பெண்களின் எண்ணிக்கை 2017-18இல் 22.3% இருந்தது. அது 2023-24இல் 41.7% ஆகியுள்ளது. 2017-18இல் 5.6% இருந்த பெண்களின் வேலைவாய்ப்பின்மை விகிதம் 2023-24இல் 3.2% குறைந்துள்ளது. 2017-18இல் 34.5% இருந்த முதுகலை மேற்படிப்பு முடித்த பெண்களின் சதவீதம் 2023-24இல் 39.6% ஆகியுள்ளது. வேலைக்கு செல்லும் பெண்கள் தொடர்பாக நிகழாண்டு தமிழகத்தில் 2021-22இல் 39.1%, 2022-23இல் 38.6%, 2023-24இல் 41.5% பதிவாகியுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.
நாடு முழுவதும் கழிவுநீர் தொட்டிகளை சுத்தம் செய்யும் பொழுது ஏற்படும் மரணங்களின் பட்டியலில் தமிழகம் முதலிடத்தில் உள்ளது. இன்டர்போல் அமைப்பால் சிவப்பு நோட்டீஸ் அளிக்கப்பட்ட பாகிஸ்தானை சேர்ந்த லஷ்கர்-ஏ-தொய்பா பயங்கரவாதி ருவாண்டாவில் அந்நாட்டு அதிபரால் கைது செய்யப்பட்டு அதை அடுத்து இந்தியாவுக்கு நாடு கடத்தப்பட்டார். இன்டர்போலின் இந்த செயல்பாட்டு அமைப்பாக சிபிஐ செயல்பட்டு வருகிறது. நிகழாண்டில் 26 குற்றவாளிகள் உட்பட கடந்த 2021 இருந்து 100 குற்றவாளிகள் இந்தியாவுக்கு நாடு கடத்தப்பட்டுள்ளதாக சிபிஐ தெரிவித்துள்ளது. வங்கதேசத்தில் இந்துக்கள் மீது வன்முறை விவகாரத்தில் மத்திய அரசு எடுக்கும் முடிவை மேற்கு வங்கம் பின்பற்றும் என்று அந்த மாநில சட்டப்பேரவையில் முதல்வர் மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ளார். இந்திய சீன எல்லையில் படை விலக்கல் ஒப்பந்தத்தை இரு நாடுகளும் சிறப்பாக அமல்படுத்தி வருவதாக சீன ராணுவம் தெரிவித்துள்ளது. இந்திய யானையும் சீன டிராகனும் ஒற்றுமையாக கைகோர்த்து நடனமாடும் எனவும் நம்பிக்கை தெரிவித்துள்ளது. ஐபிஎல் ஏலத்தின் மூலம் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்து இருக்கிறார் பீகாரின் இளம் கிரிக்கெட் வீரரான வைபவ் சூரியவன்சி. 13 வயதான அவரை ராஜஸ்தான் ராயல்ஸ் ரூபாய் 1.10 கோடிக்கு ஏலத்தில் எடுத்துள்ளது. ஆஸ்திரேலியா சென்றுள்ள இந்திய கிரிக்கெட் அணியினர் அந்நாட்டு பிரதமர் ஆண்டனி அல்பனீசி மரியாதை நிமித்தமாக சந்தித்தனர். மேற்கத்திய நாடுகளின் ஏவுகணைகளை கொண்டு தங்கள் மீது இனியும் தாக்குதல் நடத்தினால் உக்ரைனின் முக்கிய முடிவுகளை எடுக்கும் அதிகார மையங்கள் மீது தாங்கள் உருவாக்கிய இடைமறிக்க முடியாத ஆரேஷ்னிக் ரக அதிவேக ஏவுகணைகளை கொண்டு தாக்குதல் நடத்தப்படும் என்று ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் எச்சரித்துள்ளார். உலகின் 2வது மிகப்பெரிய அலுமினியம் உற்பத்தியாளரான இந்தியா சுத்திகரிக்கப்பட்ட தாமிர உற்பத்தியில் முதல் 10 இடங்களை வகிக்கும் நாடுகளில் ஒன்று. இரும்பு தாது உற்பத்தியில் இந்தியா 4வது இடத்தில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. நன்றி.